நல்லா இருக்கு இப்போ. விஜய் வந்த உடனே வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, இப்பதான் வந்திருக்காரு ஆட்சிக்கு. ஸோ டைம் கொடுக்கணும். மக்களுக்கு செய்வாரு, செய்யாமலாம் இருக்க மாட்டாரு. இன்னும் அவருக்கு டைம் வேணும். ஓகே. இப்போ இந்த ஆர் ராசா போன்றவர்லாம் பார்த்தீங்கன்னா இவர் முட்டாளா இருக்காரு, இவருக்கு வந்து ஒண்ணுமே தெரியல, சும்மா வந்து வசனம் பேசுறாரு எங்க போனாலும். ஆனா அரசியலுங்கிறது தெரியுது, அதாவது முட்டாள் கையில் ஆட்சியை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அது நம்ம வந்து யாருமே எடுத்தோன்னே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா. ஏன்னா வந்துட்டு இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க அவங்க. நம்ம வந்துட்டு டைம் கொடுத்தாதான் எல்லாமே நம்மளால ஃபர்ஸ்ட் பண்ண முடியும். எடுத்தவொடனே வந்துட்டு இவர் நடிகரா இருக்காரு, அதுக்காக வந்துட்டு வசனம் பேசுறாருனாக்கா எல்லாருமே அப்போ என்ன எம்ஜிஆர் அவர் எல்லாமே வந்துட்டு நடிகையா இருந்து தான் ஆட்சிக்கே வந்திருக்காங்க. அவங்களால பண்ண முடிஞ்சதை விட இவர் வந்து இன்னும் நல்லா பண்ணுவாங்க. இது ஒரு தற்குறி ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தற்குறிகள் தான் ஓட்டு போட்டிருப்பாங்க, அவங்க எல்லாம் நல்லாவே இருக்கக்கூடாது, திமுகவுக்கு ஓட்டு போடாட்டி அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அது எல்லாமே வரும். இப்போ கட்சின்னு வந்துட்டாக்கா இதெல்லாம் பேச்சு எல்லாமே வரும் தான். ஆனால் வந்துட்டு இன்னும் பண்ணுவாங்க தான். இல்லை, ஏன்னா அதிமுக வெற்றி பெற்றிருந்தா கூட இவ்வளோ ஒரு 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 வன்மமும் ஒரு இதுவும் இருந்திருக்கு. இவ்வளோ நாள் அதிமுக வெற்றி இருந்துச்சு தான். ஆனால் இப்போ வரைக்குமே வந்து எதுவுமே வந்து மக்களுக்காக எதுவுமே செய்யலை அவங்க. ஆக்சுவலாக நம்ம அந்த அம்மா இருந்தப்போ வந்துட்டு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் திமுக வந்த அப்புறம் கூட சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது வரைக்கும் ஆச்சு ஒரு இது கூட அவங்க வந்து எதுவுமே செஞ்சதும் கிடையாது. கண்டிப்பாக வந்து விஜய் சார் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் செய்வாங்க. எவ்வளோ சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்க? அவ்வளோதான், ரொம்ப சேஃபாக தான் இருக்குது. பெண்களுக்கு வந்து இப்போது அதிரடி பாதுகாப்பு படை கொடுத்ததுனால வந்துட்டு ரொம்பவே நல்லா சேஃபாக தான் இருக்குது. இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு இப்போ பாலியல் வன்கொடுமை இல்லாமல் வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து இப்போ நடக்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தடுக்க முடியும் எல்லாராலையும். நாங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். இன்னும் வெளியில் போய் இன்னும் தெரில. ஒன்லி நியூஸ் மட்டும் பார்த்து கொஞ்சம் அப்டேஷன் மட்டும் இருக்குது. ஓகே தான், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓவரால் ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான் சார், ஓகே தான். இப்போ கொஞ்சம் அப்டேஷன் ஆகிக்கிட்டு இருக்குன்னு பார்க்குறோம் நாங்கள். டிவி சேனல்கள்லாம் பார்க்குறீங்கன்னா எதிராக இருக்க சேனல்லாம் அந்த தாவேக நிர்வாகி தப்பு பண்ணிட்டாரு, அவரை கைது பண்ணணும், தாவேக ஆட்சி சரியில்லை, யார் தான் பண்ணாமல் இருக்காங்க? 2 ஆட்சியிலும் இருக்க தான் செய்யுது. ஒரு ஆளை வச்சு எல்லாத்தையும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. அதனால் ஒரு ஆள் பண்ணுற தப்புனால எல்லாமே அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆட்சி ஓகே தானே? ஓகே. ஆட்சியில் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த போதைப் பொருள்லாம் ஒன்றும் அவங்க கட்டுப்படுத்தினா போல் தெரியல. அது எல்லாம் அப்படியே வழக்கமாக அதாவது அப்படியே தான் இருந்துட்டு இருக்குது எங்களுக்கு தெரிஞ்சு. நான் நிறைய பார்த்துருக்குறேன். ஒரு லேடிஸும் வண்டியிலலாம் விற்றுட்டு போகிறாங்க, ஆம்பளை பிள்ளைங்க வாங்குதுங்க. அது இந்த ஜென்ரேஷனில் அடுத்த ஜென்ரேஷன் அதெல்லாம் இருக்குமா, உயிரோடு இருக்குமான்னு கூட தெரியல. எந்த இடத்துல அந்த நடக்குது? ஏரியாலாம் சொல்லுவோம், எப்படி சொல்கிறது மீடியாவில் நம்ம ஏன் அப்படி இல்லைங்க, எல்லாருக்கும் இது தெரியும். நீங்கள் மீடியாவில் எல்லாருக்கும் இது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சும்மா ஒரு கண் தொடப்புக்கு போதைப் பொருள் கொஞ்சம் அப்படியே கட்டுப்படுத்தி, அதெல்லாம் ஒன்றுமே எல்லாம் அதாவது அப்படியே தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இல்லைக்கா, ஸ்கூல் கிட்ட இதுகிட்ட இல்லை அந்த சாராய கடையெல்லாம் மூடி இருக்காங்க, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? சாராய கடை மூட்டான், என் ஆம்பளை காலிலேருந்தே குடிக்கிறான். அவன் சம்பாரிச்சு கொடுத்துட்டு வர 1 வருஷம் ஆகுது. பொம்பளை நாங்கள் தான் கடை வச்சுட்டு ஏதோ பொழைச்சிட்டு இருக்கிறோம். அவர் 3 நோனி ஆம்படியை குடிக்காத நான் சம்பாரிச்சா கொடுக்குறான், நீங்கள் எது வேணால் எடுத்து வேணால் போடுங்க. 1 வருஷமாக குடிச்சிட்டு இருக்கான், நிற்காத குடிச்சுன்னு இருக்கிறான். ஆட்டோ தான் ஓட்டுற பேர், ஆட்டோலேயே குடும்பம் பண்ணுறான், ஆட்டோலேயே குடிக்கிறான். அவங்க ஒயின் ஷாப் முடி அப்புறம் என்ன இருக்குது? ஏதோ எங்களுக்கு இந்த கடை இருக்குது, நான் உழைச்சி சாப்பிட்றேன். இந்த கடை இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? எதுவுமே நிப்பாட்டலைங்க, அதை அப்படியே தான் இருக்குது. அரசியல் எப்படி செய்கிறாங்க, நம்ம இந்த போதைப் பொருளாக ஒன்றும் பெருசாக அவங்க ஒன்றும் கட்டுப்படுத்தலை, அது வேணால் நம்ம சொல்லலாம். நன்றிங்க. நல்லா தான் இருக்குது. ஆனால் நேற்று வந்து இந்த மாதிரி போய் எல்லாரையும் பார்த்துட்டு வந்தார், அதெல்லாம் பார்த்தீங்களாண்ணா? போய் நேராக ஆய்வு பண்ணிருந்தாரு மாணவர்கள்லாம். எல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ முதல் படத்தில் அர்ஜுன் போய் ஸ்ட்ரைட்டாக போய் பார்க்கலையா, அவர் அப்போ சிஎம் ஆகிட்டு அந்த மாதிரி பார்க்குறாரு போய்ட்டு. இப்போ அனுபவம் நல்லா பட்டார்னா கொஞ்சம் தெரிஞ்சுன்னா தான் சரியாக போய்டும் தான். ஆனால் உண்மையாக மக்கள் மத்திய நல்ல ஆதரவு இருக்காண்ணா தளபதி விஜய்க்கு? இருக்கு. ஏன்னா இப்போ வந்து அதிமுக திமுக சேர்ந்து விஜயை தோற்கடிக்கணும்னு பார்க்குறாங்களேண்ணா. அதெல்லாம் ஒன்றுமே முடியாது, வேலைக்கே ஆகாது. புரியுதா அவனுக்கு? டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார், நான் விசில் சூப்பர் ஸ்டார். அங்கே பார் இங்கே பார், விஜய் இங்கே பார். அப்போ வர போதைப் பொருளோட போன வருஷத்தை விட இப்போ பரவாயில்லைங்களாண்ணா? போன 5 வருஷத்தோட அந்த எங்கெங்கே ஒன் ஷாப் போனதா அது தெரியாது. ஃபஸ்ட்டு அம்மன், வள்ளி, எஸ்வி
ஃபஸ்ட்டு 3 தூக்க சொல்லுங்க. ஊறப்பட்ட ஜனங்குது வாலாஜா ரோட்டில் பாருங்கள் போயிட்டு. அது ஃபஸ்ட்டு 3 தூக்க சொல்லுங்க போயிட்டு. இருந்துருந்தாக்குது ஆதா மாதிரி வண்டி தான் தூங்குனாங்க. மற்ற 3 ஒன் ஷாப் இங்கே இருக்குது. ஒரே ஜனம் போயிட்டு மொத்த ஒரு வண்டி போக முடியல. எஸ்சி ஒன்சான்ட்ட போயிட்டு எதுக்கு அப்போ தான் கிராஸ் பண்ணுறானுங்க. லேடிஸுங்க போக முடியல. வெளியே தின்ன பிரயோஜனம் இருக்குது. அக்கா விஜய் கட்சி இப்போ தான் வந்திருக்காங்க, கொஞ்ச நாள் ஆகும் எப்படி இருக்குன்னு ஜட்ஜ் பண்ண. விமர்சனங்கள்லாம் எப்படி நான் பார்க்குறேன் இந்த 60 நாள் இவ்வளோ விமர்சனங்கள்? விமர்சனங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். சரி, நல்லது பண்ணாலும் விமர்சனம் இருக்கும், கெட்டது பண்ணாலும் விமர்சனம் இருக்கும். சரி, எந்த விஷயம் பண்ணாலும் 2 விதமான கருத்துக்கள் இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அதிமுக திமுக கூட்டணி சேர்ந்து விஜய் கட்சி வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். அதிமுக திமுக கூட்டணி சேர வாய்ப்பு இருக்காண்ணா? கூட்டணி கட்சி யாரெல்லாம் வராங்கன்றதை பொறுத்து தான் பாசிபிலிட்டி. ஏன்னா எதிரும் புதிருமா இருந்த கட்சிகள் அதிமுகக்கு எதிராக திமுகவும் அந்த மாதிரி கேட்குறேன். நடக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால் அது நடக்கிறதுக்கும் நடக்கலாம், நடக்கலாமே இருக்கலாம். நன்றிண்ணா. விஜய் ஆயிடுச்சு இப்போதைக்கு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைண்ணே. ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு வேணால் பார்க்கலாம். நீங்கள் யார் வரணும்னு நினச்சிங்கன்னா யார் வந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினச்சிங்க? யார் என்ன கேட்டால் நான் டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிருந்தேன். சரி, என்ன என்ன பரவாயில்ல, காரணம்? இப்போ டிவிக்கே வந்தானாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு குறை கிடையாது. அவங்களுக்கும் ஒரு சான்ஸு தான். பார்ப்போம் ஒரு வருஷம் கழிச்சு எப்படி. திமுகவோட தோல்விக்கு என்னென்ன காரணம்னு நினைக்கிறீங்க? திமுகவோட என்னென்னா அசால்ட்டாக நினச்சாங்க வந்துடலான்னு, தோத்துட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் வரணும்னு மக்கள்லாம் நினச்சிட்டாங்களே, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அசால்ட்டாக டிஎம்கே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் கட்சிக்காரங்க. ஆனா மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை தேடிட்டாங்களே. தேடிட்டாங்கன்னா அதான் இப்போ டிஎம்கேயில் வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு கடந்த ஆட்சியில் வந்து 5 வருஷம், ஆனால் இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும், அவங்க பண்ணலை. அதனால தான் டிவிகேக்கு எத்தனை 35% தானே, 35% அதனால தான் மாறி விடும், வேற ஒன்றும்.